கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். காலதாமதத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, காலதாமதத்தை நினைத்து நினைத்து வருத்தத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன தருவீர், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்வீர், இவ்வளவு லேட் ஆகுதே ஆண்டவரே, இவ்வளவு காலதாமதம் ஆகுதே, என்னைக்கு நீர் என்னை சாட்சியாய் நிறுத்துவீர். என்னோடு கூட சேர்ந்த நிறைய பேர் வேகமாய் ஓடிட்டே இருக்கிறாங்க. நான் பொறாமப்படல ஆண்டவரே, நான் அவங்கள பார்த்து துக்கவும் படல ஆண்டவரே, ஆனா நான் காலதாமதமா ஓடுறதுனால எல்லாமே எனக்கு லேட் ஆகுது, எனக்கு இனி திரும்பி அது மாதிரி கிடைக்காதோன்ற என் மனசுக்கு வருத்தமா இருக்குது. நீ எப்படி எனக்கு செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க, இத்தனை வருஷத்தை நான் எப்படி ஆண்டவரை ஈடு கொடுப்பேன், இத்தனை வருஷத்துல வேகமா நான் எப்படி ஆண்டவரை ஓடுவேன். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே, அவர்களுக்கு என்ன கூலி கிடைத்ததோ, அவர்களுக்கு என்ன கூலி கொடுத்தேனோ, அவர்களை எப்படி நடத்தினேனோ, ஹல்லேலூயா, அதை விட மேலாய் உனக்கு நான் செய்வேன், அதை விட ரொம்ப பெஸ்டா நான் உனக்கு செய்வேன். இக்காலத்து பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் உன்னை எழுப்புவேன், நான் உன்னை நிறுத்துவேன், நான் உன்னை களத்துல கொண்டு வந்து நிறுத்துவேன். அன்றைக்கு அவர்களையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவங்க பொறாமப்படுகிற அளவிற்கு, அவங்க முறுமுறுக்கிற அளவிற்கு கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.